நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீட்டு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 1/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு எந்த கிரக பார்வையும் இல்லை, கூட்டணியும் இல்லை. செவ்வாய் மிதுன ராசியில் தனித்து சஞ்சாரம் செய்வார். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியே செவ்வாய் தான். 6ஆம் அதிபதி 8வது வீட்டிலே செல்லும்போது சிலருக்கு விபரீத ராஜயோகம் உண்டு. விபரீத ராஜயோகம் அப்படின்னா இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா உடனே அந்த கேஸு தீர்ப்பாகி உங்கள் பக்கம் கேஸ் முடிஞ்சு போயிடும். 6ஆம் அதிபதி 8வது வீட்டில் செல்லும்போது அதிகமாக கடன் இருந்துச்சு, கடனை கொடுத்து அடைக்கிற அளவுக்கு வருமானம் வந்துச்சு, உடனே கடனை கொடுத்து அடைச்சிட்டேன், கடன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 8வது வீட்டில் செல்லும்போது சிலருக்கு உடனே வேலை கிடைக்கும்.
வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து மத்திய அரசு வேலை கிடச்சிச்சு, வெளிநாடு வேலை கிடச்சிச்சு, அல்லது வெளிநாடு மூலம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு, பணம் வரது தடையாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ உடனே அந்த தடைகள்லாம் நீங்கி வெளிநாடு சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக சில நன்மைகளை கொடுப்போம். ராசிக்கு 8வது வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் செல்வது, 8ஆம் இடம் அப்படின்னாவே பிரச்சனை தான், வில்லங்கம்தான், அசிங்கம், அவமானம்தான். விபத்து இல்லாத விருச்சிகம் இல்லை, சண்டை இல்லாத மேசம் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பாட்டே உண்டு. விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, டூ வீலர் எடுத்துக்கிட்டு வேகமாக போவாங்க. எதிரில் ஒரு வண்டி வந்துச்சு, நான் கண்ணை மூடிட்டேன், நேராக போய் விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எனக்கு நிறையா நண்பர்கள் உண்டு. காலில் எலும்பு முறிஞ்சு தையல் போட்டவர்கள், கட்டு போட்டவர்கள். விபத்தில்லாத விருச்சிக ராசியை நான் பெரும்பாலும் பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இப்போ 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பயண போக்குவரத்தை குறைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும்போது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் நேசம். சந்திரனுக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ஒரு சொட்டு ரத்தனாச்சும் செவ்வாய் பார்த்து விடுவார். இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை தான். அதனால் விருச்சிக ராசி என்பர்கள் பலனை இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. 8லே எந்த கிரகம் சென்றாலும், 8லே சுபகிரகம் சென்றாலும் பிரச்சனை தான். மரண பயத்தை ஏற்படுத்தும், மரணத்தை கூட ஏற்படுத்தும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்திலே செல்லும்போது உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு செல்கிறார். ராகுவும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் செல்வது போல் 4வது வீட்டில் ராகு இருக்கும்போது புகை பிடிப்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிகமாக புகை பிடிச்சிங்கன்னா நுரையீரல் பாதிக்கும், அப்புறமேட்டி மூச்சு விட முடியாது. அதே மாதிரி மது சாப்பிடக்கூடியவர்கள் கொஞ்சம் குறைச்சிங்க. அதிகமாக போதை ஆச்சுன்னா மூளை குழம்பி போயிடும், புத்தி சுவாதீனம் இல்லாமல் செய்துவிடும். ஏன்னா 4வது வீட்டிலே ராகு இருக்கும்போது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சிலர் வீடு கட்டலாம், சிலர் புதிய 2 வீலர் 4 வீலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்துக்கள் கூட வாங்கலாம். இப்போ புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு அரசு வழியில் பட்டா கூட வரலாம். புறம்போக்கு சொத்தில் இருப்பவர்களுக்கு அரசு வழியில் பட்டா வாங்கலாம். சில நன்மைகளும் நடக்கும். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது, செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். ஒரு சிலருக்கு அம்மாவிடம் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக செல்லணும். செவ்வாய் பெயர்ச்சியில் பிற்பாதி புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்வார். அப்போ உங்களுக்கு குரு பலனும் இருக்கிறது. 2, 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். 2, 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 8வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மது, போதை, பீடி, சிகரெட்டு, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை, விஷயங்களை தவிர்த்து விடணும். சாப்பாடை ஒரு கை நிறையா பிடிச்சி கப்புன்னு வாயில் போட்டிங்கன்னா தொண்டையில் போய் டக்குன்னு நின்றுக்கும். சாப்பாடு சாப்பிட்டு இறந்தவர்களும் உண்டு. அப்போ குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சாப்பாடு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் நின்று 11வது வீட்டை பாரி செய்வார். உங்களுக்கு லாபஸ்தானம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும்.
அதிகமாக வீட்டு மனம் விற்று அதிகமாக கமிஷன் வாங்கி பணம் சம்பாதிப்பீங்க. அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. 2வது வீட்டை செவ்வாய் பார்த்தால் பண வரத்து உண்டு. கடுமையாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் மூலம் கூடுதலான கஷ்டம் இருக்கும். அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். அதற்குண்டான வருமானம் உண்டு. 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பல்வலி, வாய், நாக்கு, தொண்டை சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வரலாம். முகத்தில் காயங்கள் ஏற்படலாம். கண் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். உடனே மருத்துவம் பார்த்துக்கொள்ள வேண்டும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. ரகசியமாக சில விஷயங்களுக்கு முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி ஆகும். ரகசியமாக யாருக்கும் தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல் ஒரு காரியங்களில் இறங்குவீங்க. அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியம்தான். அதனால் கண்டிப்பாக ரகசியமாக ஒரு முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு வெற்றி தான். அதே மாதிரி உங்கள் உடலில் ரகசியமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நோய் நொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்ப நபரிடம் சொல்லி மருத்துவம் பாருங்கள். நோய் நொடிக்கெலாம் ரகசியம் பார்த்தீங்கன்னா மரணம் வரை செல்லும். ஏன்னா 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது நோய் சார்ந்து ரகசியம் காற்பது விருச்சிக ராசி என்பதற்கு சாதகமற்ற அமைப்பு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.